Hi, good evening. Congratulations, students who cleared CMA Foundation. ஸோ நீங்கள் கிளியர் பண்ண அதே ஸ்பிரிட்டோட அதே பாசிட்டிவ் எனர்ஜியோட எதையுமே ரிலாக்ஸ் பண்ணாமல், அதாவது ஓகே ஃபைன் அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கேப் கொடுக்காம இமீடியட்டாக சிஎம்ஏ இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சிஎம்ஏ இன்டருக்கு ஜூலை 31st நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கினா you become eligible to appear for the CMA intermediate examination in this December 2025 itself. Exam fees வந்து you can pay later, but registration fees for CMA intermediate you can pay in 2 installments. ஜென்ரலாக எங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற பண்ணுற மிஸ்டேக் ஆர் எங்ககிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னு கேட்டால், லைக் தே பே த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ கட்டுற மாதிரி வரும். ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறச்சே பார்த்துக்கலாம்னு நினச்சி விட்டுடுறாங்க. நோ, ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. Registration fees for CMA Intermediate can be paid in 2 installments. First installment on the date of registration and second installment must be paid on or before July 31st for writing the examination in December 2025. ஸோ நீங்கள் அந்த CMA Intermediate ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சாப் ட்ரைனிங் ஆஃப் 100 ஹவர்ஸ்க்கான லிங்க் வரும். அது ஆன்லைனில் நீங்கள் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். யூ கேன் ஜாயின் கிளாஸஸ் ஃபார் கோச்சிங் and based on your preparation level and based on your level of confidence and also based on your availability of time, நீங்கள் பார்ட் டைமில் படிக்கிறதா இருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் காலேஜ் போயிட்டுருக்கீங்க உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸோட பிளான் பண்ணுறதா இருந்தாலோ, you can decide on whether appearing for one group of examination or both groups of examination. நீங்கள் 2 குரூப்பும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் you can get rank. நீங்கள் நன்னா பர்ஃபார்ம் பண்ணி நன்னா ப்ரிப்பேர் பண்ணி நன்னா எழுதினீங்க அப்படின்னா, only if you appear for both groups together, you become eligible for a rank when you succeed in the examination. Okay, so having cleared the CMA foundation, எதையும் ஆறப்போடாமல் டக்குன்னு இமீடியட்டாக அடுத்த ஸ்டெப்பை எடுங்க. அதே பாசிட்டிவ் எனர்ஜியோட அதே பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட go to the next lap. Okay, all the best.